ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரைக் கொல்லும். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது பழக்கம் உயிருக்கு கேடு. இது திருநெல்லி கிராமம். தமிழ்நாடு வரைபடத்திற்குள் இடம்பெற முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கும் எத்தனையோ அழகு நிறைந்த கிராமங்களில் ஒன்றுதான் இந்த திருநெல்லி கிராமம். மின்சாரம், தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை போன்ற வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் இங்குள்ள ஓரிரண்டு பண்ணை வீடுகளில் மட்டும்தான் இருக்கிறது. நாகரீக உலகில் மண்ணையும் உழைப்பையும் மட்டுமே நாகரீகமாக கருதும் மக்களும் இங்கு உள்ளனர். இவள்தான் இலை. நானும் இவர்களைப் போல் சாதனை பெண்ணாக மாறுவேன். இந்த கிராமத்தில் உள்ள யாராலும் தொட இயலாத உயரத்தை நான் தொடுவேன் என்ற லட்சிய உணர்வோடு வாழ்பவள். கல்வியில் மட்டும் இல்லாமல் தனித்திறமையிலும் மிகவும் திறமைசாலிதான் இலை. அதனாலேயே தனது ஆசிரியர்களுக்கு இடையேயும் நண்பர்களுக்கு இடையேயும் மிகவும் பிரியமானவள். சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி நேரத்தை புரிந்து கொள்ள தனது பேராசிரியரின் உதவியுடன் ஒரு கடிகாரத்தை தயாரிக்கிறாள் இலை.
வசிக்க இடம் தந்தது பசிக்குணவளித்ததும் நீ அம்மா இந்த உலகில் எங்கும் நிறைந்தது நீ தானம்மா இலை இலை நீ எங்கே இருந்தாலும் அந்த இடமே உயிர் இருக்கும் இலை இலை நீ எங்கே இருந்தாலும் அந்த இடமே நிழல் இருக்கும் இந்த உலகில் வாழும் மனிதர்கள் உயிருக்கு சுவாசமும் நீயே வசிக்க இடம் தந்தது பசிக்குணவளித்ததும் நீ அம்மா இந்த உலகில் எங்கும் நிறைந்தது நீ தானம்மா தந்தனானே தன தந்தனானே தந்தனானே தன இலையே நீ இருப்பாயோ என்று தேடி இந்த மனிதன் விண்வெளியிலும் அலைகிறானே இந்த உலகில் எங்கும் உயிர் வாழ்வதும் உருவாவதும் இலையே உன்னால் தானம்மா மழைக்கும் காற்றுக்கும் தாயே நீ அம்மா அவனிலை மறந்தாலும் இந்த உலகை காப்பதும் நீ அம்மா இந்த பூமி எங்கும் வணங்குவதும் வாழ்த்துவதும் உனையே அம்மா பறவைகளும் கால்நடையும் நீ இல்லாமல் இல்லை அம்மா இந்த உலகில் எங்கும் நிறைந்தது நீ தானம்மா இலை இலை நீ எங்கே இருந்தாலும் அந்த இடமே உயிர் இருக்கும் இலை இலை நீ எங்கே இருந்தாலும் அந்த இடமே நிழல் இருக்கும் இந்த உலகில் வாழும் மனிதர்கள் உயிருக்கு சுவாசமும் நீயே வசிக்க இடம் தந்தது பசிக்குணவளித்ததும் நீ அம்மா இந்த உலகில் எங்கும் நிறைந்தது நீ தானம்மா வீட்டுக்கு போன கையோட துணியெல்லாம் இஸ்திரி போட்டுடணும். என்ன கறி இருக்கிறது போதும்ல? போதுமா? ஏ ராமாயி, நான் பார்க்கும்போதெல்லாம் எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்கிற. கூட மாட ஒத்தாசைக்கு உன் பொண்ணை வச்சுக்க வேண்டியதானே? அந்த குடுப்பனெல்லாம் உங்களுக்கு தான். ராத்திரியில பால்ல உர ஊத்துங்கன்னு சொன்னா கூட இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்காதன்னு சொல்றாரு என் புருஷன். நல்லா இருக்கு. அவளை நான் எந்த வேலையும் வாங்க கூடாதான். அவளோட படிப்பு கெட்டுடுமா. அவ படிச்சு என்ன இந்த நாட்டை ஆள போறாளா? ராமாயி, பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வைக்க கூடாது, செல்லமும் கொடுக்க கூடாது. அது ரெண்டும் தானே என் வீட்டுல நடக்குது. அக்கா, அவளை நல்லா படிக்க வை. படிச்சு பெரியாள் ஆகட்டுமேக்கா. பெருசா பேச வந்துட்டா. ஏய், வேலைக்கு உனக்கு கஞ்சி ஊத்துறேன்ல, அந்த திமிரு உனக்கு. வாடி. ஏண்டா மணிகண்டா, மாமா, தோட்டத்துல இன்னைக்கு நீ தண்ணி பாய்ச்சணும், மறந்துட்டியா? சரி மாமா. உங்ககிட்ட என்னத்த சொல்ல? ஏப்பா மாரிமுத்து, டவுனுக்கா போயிட்டு வர? என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. ஆமாண்ணே, மறந்துட்டேன். என்னண்ணே? ஒன்றும் இல்லைப்பா, நம்ம தோட்டத்தில் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்குது. காட்டு பண்ணினோட தொல்லை தான் தாங்கலை. நீ போகிறது தெரிஞ்சிருந்தா உன் கூட வந்து வெடிமருந்து வாங்கிட்டு வந்திருப்பேன். அதுக்கு தான் கேட்டேன். வெடி மருந்து தானே, எங்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேண்ணே. இல்லை 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 வேணாம், உனக்கு வேணும் இல்லை, வச்சுக்க, அப்புறமா வாங்கிக்கலாம். ஆமாம், இப்போ எதுக்கு டவுனுக்கு போயிட்டு வந்த? நம்ம இலைக்கு இந்த நோட்டு புத்தகம், இந்த கணக்கு பார்க்குற மிஷினு, இதெல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தேண்ணே. அதனால தான் மறந்துட்டேண்ணே. உனக்கு எப்போவுமே உன் பொண்ணோட படிப்பு தான்ப்பா. இதில் எங்கே எங்களை ஞாபகத்தில் வச்சுக்க போகிற? ஆமாம், ஏன் படிப்புக்காக இவ்வளோ பணத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நல்லா சொல்லுங்க. ஐயா ஏப்பா, நான் ஒரு உளறுவாயன், நீ எதுவும் மனசில் வச்சுக்காதப்பா. இந்த ஊர்லேயே பொண்ணை படிக்க வைக்கிற ஒரே அப்பன் நீ தான். பொண்ணுங்களுக்கு படிப்பு எதுக்குன்னு நினைக்கிற இந்த ஊரில் நீ பொண்ணை படிக்க வைக்கிறியா, அதே பெரிய விஷயம்.
எல்லா மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு தானே. நீ வேணா பாரு, இலை பெரிய படிச்சு நம்ம கிராமத்துக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்க போறா பாரு. உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதுங்க. சீக்கிரமா சரிம்மா. டேய், நம்ம இலையை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பெரிய படிப்பா படிக்க வச்சு இந்த ஊருக்கே பெருமையை தேடி தருவேன்டா. அதான்டா என் ஆசையே. ஆமா, கால்குலேட்டர். அப்பா, என்னம்மா, இதுதானே உனக்கு தேவை? அப்பா நான் ஆசைப்படுறத உங்ககிட்ட சொல்லவே இல்ல. எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? நீ இந்த நோட்ல என்ன எழுதிருப்பன்னு எனக்கு படிக்க தெரியாதுமா. ஆனா உன் மனசுல என்ன எழுதிருப்பன்னு எனக்கு படிக்க தெரியுமே. Thank you அப்பா. அதுக்கு என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களேமா, வெல்கம். வெல்கம். ஐயோ, வெல்கம் இல்ல, வெல்கம். அதத்தானே நானும் சொன்னேன். ஐயோ நல்ல பொண்ணுமா நீ. இந்த புத்தகத்தை நான் உள்ள வச்சிரட்டுமா? வேணாப்பா, நானே வச்சுக்கிறேன். கொஞ்சம் எழுதி பாக்குறேனே. சரிம்மா. அம்மா, இங்க பாரு, கணக்கு பாக்குற கால்குலேட்டர். ஆமாண்டி ஆமா. குடலு கூழு கழுதுச்சான், கொண்ட பூவு கழுதுச்சான். அப்பனுக்கு பொண்ணுக்கும் காசை கரியாக்கிறதுக்கு வேற வேலையே இல்ல. இந்த கருமத்தை நீங்களே வேக வச்சு தின்னுங்க. அக்கா நான் வரேன். இருடா, ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போ. இல்லக்கா, பண்ணையார் வீட்டுல நிறைய வேலை இருக்குக்கா. சரிடா, திரும்ப வரும்போது ரேஷன்ல மண்ணெண்ணெய் எப்ப ஊத்துவாங்கன்னு கேட்டுட்டு வந்துரு. கடுகிலே மல்லிகைப்பூ. ஏ சித்ரா, உனக்கு கண்ணு தெரியாதா? ஆமா தெரியாது. அப்ப கண்ணாடி போட்டுக்க வேண்டியதானே? வேண்டாம் விடுடி. ஏய் சித்ரா, என்ன இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற? இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை சார். உட்காருங்க. ம். அடி ஏலே, இங்க வாடி. இந்த காப்பியை கொண்டு போய் மணிகண்டனுக்கு கொடுத்துட்டு வா. அம்மா, நாளைக்கு எனக்கு பரீட்சை. எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு தெரியுமா உனக்கு? ஆமா, பெரிய பரீட்சை. இப்ப நீ படிச்சு கலெக்டர் ஆக போறியோ? அம்மா, நீயே கொண்டு போய் கொடுத்தானே. இல்லன்னா தோ இவன்ட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் போக மாட்டேன். எப்போ வேண்டாம் கொடுத்துடுவீங்க? இனிமே என்னால போக முடியாது. வேணா நீ போயிட்டு வா. நீ இவ்வளவு நேரமா விளையாடிட்டு தானே இருந்த. படியே அவங்கிட்ட வம்ப வச்சுக்காதன்னு சொல்லிருக்கேல. மரியாதையா காப்பியை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. நான் போக மாட்டேன். எனக்கு படிக்க வேண்டியிருக்கு. நீ படிச்சு இப்ப இங்க யாருக்கும் ஒண்ணும் ஆக போறது இல்ல. எல்லாம் 10 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மணிகண்டனுக்கு கட்டி வைக்க போற உன்னைய மறந்துடாத. போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் போறா. ஏங்க, இந்த காப்பி தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. அவ 10ஆம் கடைசி பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அழாத. நீ பள்ளிக்கூடம் தெருப்பக்கம் கூட போனதில்ல. ஆமா. உனக்கெல்லாம் எங்கடி படிப்போட அருமை பத்தி தெரிய போகுது? ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பெரிய படிப்பாளி பிள்ளையும் அவ கூத்துக்கெல்லாம் ஆடுற அப்பனும். இந்த குடும்பம் விளங்குன மாதிரி தான். இப்ப எதுக்கடி குதிக்கிற? அறிவு இல்ல? காப்பி சூடாறதுக்கு முன்னாடி உன் தம்பி கொண்டு போய் கூட. இன்னைக்கு வயலுக்கு போகாதன்னு சொன்னேன் நானு. ஆனாலும் அவன் போயிருக்கான். அவனோட என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீயும் அவனும் சேர்ந்து ஏதோ வேஷம் போடுறீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க போடுற எந்த வேஷமும் என்கிட்ட பலிக்காது. நான் சொல்லிட்டேன். எனக்கும் என் தம்பிக்கும் என்ன கௌரவம் இருக்கு? ராப்பகல் பாராம அவனும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்துல தானே பெத்த பொண்ண கலெக்டர் ஆக்க போறீங்க. நான் என்ன சொன்னாலும் உங்க தலையில ஏறவா போகுது? இந்த புடி. அவன் என்னோட தம்பி. நானே கொண்டு போய் கொடுக்கிறேன். அழாதடா செல்லம். படிக்கிற புள்ளைய கட்டாம போடி. சோவத்துல பொம்பளைங்க படுத்த மாட்டிக்கிட்டா மட்டும் பெரிய ஆளாக முடியாதுரி. அதுக்கு தலையெழுத்து நல்லா இருக்கணும். ஆமா, பெத்த தாய்க்கே மரியாதை கொடுக்க மாட்டான். படிக்கிறாளா? மலைக்கு போனாலும் மடவுக்கு போனாலும் மச்சானோட தொட வேணும்பாங்க. ஆனா என் வீட்டுல அப்படியா நடக்குது? நாங்க வேஷம் கட்டி ஆடுறோமா? பெருசா கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாம் தெரிஞ்சது தானே. நீ எதுக்கா வந்த? இலக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கலாம்ல. ஆமா, அவ பெரிய படிப்பு படிக்கிறாளா.
நான் இலை தான் வருவான்னு நினச்சேன். நீ ஏன்க்கா கஷ்டப்படுற? ஆமா, அவ கொண்டாந்து நீ இப்ப குடிச்ச. விடுக்கா, கல்யாணம் வரைக்கும் தானே படிக்க போறா. அதுக்கப்புறம் என் கூட தானே வாழ போறா. இப்போ அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யட்டும். அவள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஏங்கா, உனக்கு தெரியாதா, அவள் மேலே நான் உசிரையே வச்சிருக்கேன். சென்றதும் நீயடி, சாரலாய் பொழிந்தென் மேல் சேர்ந்ததும் நீயடி, என் உயிரோடு சேர்ந்ததும் என் மூச்சோடு கலந்ததும் என் பாதியாய் பிறந்ததும் நீயடி, என் கண்களில் சுமப்பதும் என் நெஞ்சில வசிப்பதும் என் வாழ்க்கையில் வெளிச்சமும் நீயடி, என் கனவும் என் மனமும் என் உயிரும் என் சுவாசமும் உனக்காகவே இருக்கும். டேய், என்னடா பண்ற? அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கனவு கனவாக தான் போகுது. ஏங்கா? பொண்ணை பெரிய படிப்பா படிக்க வச்சு தகுந்த மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்க போறாரா உன் மாமன். பால் நல்லா காய்ச்சிட்டல்ல? ஆமாம்மா. ஏய் சித்ரா, சித்ரா. என்னம்மா? என்னம்மா, தூங்குற நேரமா இது? ஒரு நாளாவது சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சிருக்கியா? 10 நிமிஷமா? முதல்ல நான் வந்து எழுப்பும் போது 10 நிமிஷம் தானே சொன்னேன்.
எழுந்திருடி. உன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கேம்மா. எப்போ எந்திரிச்சு படிக்கணும்னு எனக்கு தெரியாதா? உன் கோவத்தை ஏன் என்கிட்ட காட்டுற? படிப்புல காட்டு. உன்னை விட அதிகமா மார்க் வாங்கியிருக்கிற அந்த இலக்கிட்ட காட்டு. படிக்கிற வேலையை தவிர வேற என்ன வேலைடி உனக்கு இருக்கு? இல்லைன்னா அந்த இலையை விட ஒரு மார்க் அதிகம் வாங்கி நாள் பூரா தூங்கு. யார் வேணான்னு சொன்னா? அப்பா பாருங்கப்பா, எவ பேரை சொன்னா எனக்கு பிடிக்காதோ அவ பேரை சொல்லி என்ன குத்தி காட்டுறா. எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்க அவ படிப்பு விஷயத்துல தலையிடாதன்னு. போய் வா, வேலையை பாரு போ. அவளோட நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். 2 பேரை என்ன சண்டைக்காரி மாதிரி பார்த்தா நான் என்ன பண்றது? எப்படியோ போங்க. இந்த 10வது பரீட்சையில நீ தாமா ஃபர்ஸ்ட் வருவ. அப்பா என்னைக்கும் உன் கூட தான் இருப்பேன். நீ கவலைப்படாத. இப்போ உனக்கு சந்தோஷமா? சித்ரா சொல்றா, எல்லாம் எப்பவும் அதிகமா மார்க் வாங்குறாளாம். நாளைக்கு கடைசி பரீட்சை. அவ பரீட்சை எழுதக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அவ எழுதாம இருக்கணும். அது ஒண்ணுதாங்க வழி. அதைத்தாண்டா நானும் சொல்றேன். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அது உங்ககிட்ட தான் இருக்கு. டேய், சுத்தி உழைக்காம சொல்றா. நீங்க கஞ்சா கொடுத்து கிறுக்கனாக்கி விலங்கு போட்டு வச்சிருக்கீங்கல்ல, உங்க தம்பி காளி. ஐயா, நான் சொல்லலையா. சொத்துக்காக ஆசைப்பட்டு நீங்க அப்படி செஞ்சதா ஊர்ல உள்ளவங்க தான் சொல்றாங்க. டேய், அப்படி சொன்னவன் மட்டும் என் கையில கடச்சான், அவன் சங்க அறுத்து சங்கூதிடுவேன். சரி விடு. நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. உங்க தம்பி விலங்க அவுத்து விட்டுருங்கய்யா. டேய், விலங்க அவுத்து விட்டா வெறுநாய் ஆயிடுவான்டா. என்ன தவிர வேற யார பார்த்தாலும் கடிச்சு கொதறிடுவான்டா. அவன் ஒரு மிருகம். அது உனக்கு தெரியாது? அதான் நமக்கு வேணும். நாளைக்கு வாழைத்தோப்புக்கு தண்ணி பாய்ச்ச என் மாமன் வருவான். அந்த நேரம் பார்த்து உங்க தம்பிக்கு நல்லா கஞ்சா ஏற்றி விட்டுருங்க. கடிச்சு கொதருவான்னு சொன்னீங்கல்ல, அது நடந்துடும். அது சரிடா. மாரிமுத்தை இவன் கடிச்சு கொதறதில்ல, நமக்கு என்ன லாபம்? நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்ன லாபம்னு. ஏன், உங்களுக்காகவே நான் யோசிச்சு போட்ட திட்டம் இது. எனக்காகவா? உனக்காகன்னு சொல்ற. அந்த பொண்ணு படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா அவ நிழல கூட உன்னால தொட முடியாது. அவ உனக்கு வேணும், அதானே? இருந்தாலும் உன் திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. கூலி வாங்குற ஒருத்தனோட பொண்ணு கூலி கொடுக்கிற ஒருத்தனோட பொண்ண ஜெயிச்சதா இருக்கவே கூடாது. பகவானே, எல்லாரையும் காப்பாத்துப்பா. ராமாயி,
அடியே ராமாயி, பொழுது விடிஞ்சு தூங்குறா பாரு. ராமாயி, ராமாயி, எந்திரி. தூங்கும் போது நைய நையன்ட்டு சும்மா இருங்க. எனக்கு உன்னைய பத்தி தெரியாதா? அம்மாடி, அம்மாடி இலை, எழுந்துருமா. முதல்ல இதை குடிமா. நேரம் என்னாச்சுன்னு தெரியும்ல. என்ன எல்லாம் நல்லபடியா படிச்சிருக்கியா? நல்லா எழுதணும். என்ன கண்ணு, அப்பா வரட்டுமாடா? சரிப்பா. அப்பா பொண்ணு நல்லா ஜெயிப்பா. இருக்கு. யாரா இருக்கும்? யாரு? யாரா நீ? ஏய், கேக்குறல்ல, யாரா நீ? கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில சொல்ல மாட்டேங்கிறா. ஏய், யாரா நீ? ஏய், கேக்குறல்ல, யாரா? யாரா நீ? எனக்கு போதை அதிகமாச்சு போல இருக்கு. என்னடா என்னாச்சு? மாமா அங்க தோட்டத்துல அடிபட்டு கிடக்குறாருக்கா. ஐயோ, நீ என்னடா சொல்ற? ஆமாக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? டேய், நீ முத்துலட்சுமியோட புருஷன் கிட்ட இருந்து வண்டியை பிடிச்சிட்டு சீக்கிரமா வாடா. போடா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பாக்கு என்னாச்சுமா? எனக்கு எப்படி தெரியும்? அவன் இப்பதானே சொல்லிட்டு போறான். நீ எங்கேயும் போகாம இங்கேயே இரு. எப்படிமா? இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சை. நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு தானே அப்பா கஷ்டப்பட்டாரு. நான் பரீட்சைக்கு போகணும். என்னடி பரீட்சை? பெரிய பரீட்சை? பொல்லாத பரீட்சை. உங்க அப்பாவோட உயிர் முக்கியமா, பரீட்சை முக்கியமா? டேய் டேய் அன்பு, எழுந்துடா. அவசரத்துக்கு எழுந்திருக்கவே மாட்டான். அன்பு, எழுந்துடா.
அப்பா கண்ணத்துல இங்க பாரு, நீ போய் தனா காட்ட நான் கேட்டேன்னு பணம் கேட்டு வாங்கிட்டு வா. போராசா ஓடு ஓடு. அம்மா அவனை கூட்டிட்டு போகாதீங்க, வீட்ல இருந்து குழந்தைய பாத்துக்கிட்டோம், நான் பரீட்சைக்கு போயிட்டு வந்துடுறேன். அவன் எப்படியே குழந்தைய பாத்துக்குவான், அது ஒண்ணும் முடியாது, நீ இங்கேயே இரு. நகரே. அம்மா புரிஞ்சுக்கம்மா, நான் பரீட்சைக்கு போகணும்மா. நீ போய் பாரு மகளே, வகுத்துருவேன். பரீட்சை கிரிச்சன்னு வீட்டை விட்டு வெளியே போன உன்னை போலே போட்டுருவேன். நான் இந்த பரீட்சைக்கு போயே ஆகணும், இல்லன்னா அப்பா தான் தோத்துருவாரு. நீ எப்படி போவேன்னு நானும் பாக்குறேன்டி. அம்மா பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எதுக்குடா தெரியல, அவசரமா பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சீக்கிரம். கடைக்கு நான் பால் வந்து சேரல, அதுக்குள்ள காசுக்கு வந்துட்டான். எல்லாம் தலைவிதி. இப்படியா இல்லக்கா, டோட்டல் தண்ணி பாய்துக்கா, மோட்டர் நாசமா இருக்கா. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். வாடா அன்பே, காசு கொடு கொடு. அன்பே நீ வீட்டுக்கு போடா போடா. நீ எலக்கிட்ட பரீட்சைக்கு போக வேண்டாம், வீட்ல இருக்க சொல்லுங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அடுப்புல இருக்க புண்ணாக்க ஆற வச்சு மாட்டு கொடுக்க சொல்லு. பாலை கறந்து டீ கடைக்கு கொடுக்கணும். என்னங்க தாயே, எங்க அப்பாவுக்கு ஒன்னாகாம பாத்துக்கணும். நான் படிச்சு பெரிய ஆளானோனே அப்பாவோட பெரிய ஆசைம்மா. இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சைம்மா. பரீட்சை ஆள்ல நிக்கிறது வேற ஸ்கூல் டீச்சருங்க. லேட்டா போனா உள்ள விட மாட்டாங்கம்மா. வேலையெல்லாம் முடிச்ச பிறகு சரியான நேரத்துக்கு ஸ்கூல் போய் சேர்றதுக்கு நீதாம்மா பக்க துணையா இருக்கணும். ஐயோ, மணி 7 ராஜா. 10 மணிக்கு பரீட்சை தொடங்கிடுமே. 1.5 மணி நேரத்துக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சு ஸ்கூலுக்கு போகணும். ஐயோ, இனி தண்ணியும் மொள்ளணுமா? இல்லை இல்லை இல்லை, நீ ஸ்கூல் போக வேணாம். என் தோசையோடு தந்துட்டு வீட்லயே இருந்து குழந்தைய பாத்துக்கணுமா? அம்மா தான் சொல்ல சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு நாள் எதுவும் திங்கலன்னா உனக்கு ஒன்றும் ஆயிடாது.
நீ தான் வீட்ல இருந்து குழந்தைய பாத்துக்கணும். எனக்கு பரீட்சைக்கு போன உனக்கு தெரியாதா? ஏய், ஆம்பளை பிள்ளையாரு குழந்தைய பாத்துக்கிறது அது பொம்பளைங்க வேலை. எனக்கு பசிக்குது, சமைச்சு குடுறி. ஆமா, நான் இப்ப செஞ்சா நீ திம்ப. வேறனா நீயே சமைச்சு சாப்பிடு. ஏய், நான் சொல்ல கேட்கவே மாட்டியா? இல்ல நான் அம்மாட்ட சொல்றேன். ஐயோ, காட்டுத்தனமா கூச்சல் போட்டு குழந்தை எழுப்பிட்டல. போ, மரியாதையா போய் நீயே குழந்தைய தூக்கு. இனிமே பால் கறந்து தான் அவளுக்கு கொடுக்கணும். வேணா இப்ப பாத்து கேடி. ஒண்ணே இப்ப மாடு முட்டி கீழே தள்ளல. என் பேர் அன்பு இல்லடி. ஆமா, மிருகத்துக்கு யார அன்புன்னு பேர் வச்சா? பேசாம உட்காந்துக்கோ சொல்லிட்டேன். ஆமா, ஒரு வாளி தண்ணி மூடுறதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது. தினமும் அம்மா எவ்வளவு தண்ணி மூடுறாங்க, எவ்வளவு வேலை பாக்குறாங்க. பாவம் அம்மா, ரொம்ப சுடுது. நேரமாகுது, தள்ளு தள்ளு. போ 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 போ. போதும் போதும், வா. இன்னைக்கு நான் தான் பால் கறக்க போறேன். அம்மா அப்பா கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா என்ன, என் செல்லம்ல. கடவுளே, அந்த பாவை நாக்கு கருநாக்குதான். லட்சுமி, குழந்தைக்கு கொஞ்சம் பால் கறந்துக்கிறேன்டி ப்ளீஸ். என் பட்டல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஸ்கூலுக்கு வர போகணும், கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு. நானே வயிறு பசில எடுக்கேன், அதுல நீ வேறையா? இந்த பிடி தேவையில்லாம அழுதா. லட்சுமி, அம்மாக்கு நான் வேணும்னு ஒத்தாசை பண்ணாம இல்ல. நான் நிறைய படிக்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ல. அதனாலதான் உன் பக்கத்துல வரதே இல்ல. கோச்சுக்காத கண்ணு, இந்த தடவை மட்டும் கொஞ்சம் பால் கறந்துக்கிறேன்டி. குழந்தை அழவைக்காதடா. உள்ள வந்தேன்னு வச்சுக்க, சரியா வாங்கிடுவேன். ஐயோ கடவுளே, இப்படியா வளருமா இந்த பையன்? இந்த அளவுக்கு தந்துட்டே, இதுவே போதும் லட்சுமி. பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறியவர்கள் மிகவும் தொன்மையான நாகரிகத்தை ஏற்படுத்தினார்கள். இத கூட பத்தோக்கி தெரியலையா? ஐயே, ஏய் போடா. கிமு 4ஆம் நூற்றாண்டு பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய நாகரிகம் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான நாகரிகம். உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம். பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய. ஏன்டி இப்படி படிச்சு எல்லாம் வாந்தி எடுக்குற? எப்படியும் நீ இனி படிச்சு போக மாட்ட. உனக்கு இன்னைக்கு சாப்பாடே கிடையாது. அன்றைய இந்தியாவிற்குள் வந்தவர்கள் சிற்பக்கலையிலும் ஓவியங்களிலும் சிறந்து விளங்கினார்கள். என்னடா அந்த பக்கம் கொண்டு போய் கழுவி விடு, எனக்கு இங்க வேலை இருக்கு. அவ உன் தங்கச்சி தானடா. சொல்றது இதெல்லாம் பொம்பளைங்க. ஏய்,
நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பொம்பளை வேலைன்ற நீ என்ன அவ்வளவு பெரிய ஆம்பளையா? நான் ஆம்பளைதான். பேசாம தூக்கிட்டு போடி. உனக்கு இன்னைக்கு சாப்பாடே கிடையாது. பட்னிதான். பெரிய ஆம்பளை இல்ல, நீயே சமைச்சு சாப்பிடு. அழாதம்மா அழாத, ஒண்ணும் இல்ல. அக்கா பால் ஆத்தி வச்சிருக்கேன், இப்ப கொடுத்துடுறேன். அழாத. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட தடிக்க மாட்டியா? முடியாது, போட. இந்த பாலை குழந்தைக்கு கொடுத்தாதானே அவன் ஸ்கூலுக்கு போவா. அவன் எப்படி போவான் நானும் பாக்குறேன். அவ்வளவுதான். குழந்தைக்கு யாச்சு வச்சு பால் என்ன பண்ணிட்டு இருக்க? வச்சிருக்கேன். எப்படி நீ ஸ்கூலுக்கு போவ? நான் இருவாண்டி அந்த குழந்தையை கொடுத்துட்டு போவேன். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைய யார்கிட்டயும் ஒப்படைக்காம நான் எப்படி போவேன்? இந்த நேரத்துல அவன் இப்படி பண்ணிட்டானே. ஐயோ நேரம் வேற ஆயிட்டு இருக்கே. ஐயோ பாப்பா நில்லுடா. இந்த பிடிச்சுக்கோ. வா வா வா. ஐயோ நேரமாச்சு. என்ன இல்ல? அம்மா அப்பாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அந்த அன்பு பையனும் போக்கு காட்டிட்டு ஓடி போயிட்டான். வீட்டுல வேற யாரும் இல்ல. கொஞ்ச நேரம் குழந்தை பாத்துக்கிறீங்களா? இங்க பாருடி, எவ்வளவு துணி இருக்கு. இதையெல்லாம் துவைச்சு காய வச்சு கவுண்டர் வீட்டுல கொண்டு போய் கொடுக்கணும். இன்னைக்கு எனக்கு கடைசி பரீட்சைக்கா. எழுதலைன்னா இத்தனை நாள் பட்ட கஷ்டமா வீணா போயிடும். என்னடி பண்ண சொல்ற? ஒரு 2 மணி நேரம் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் பரீட்சைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஐயோ வேலையெல்லாம் நான் முடிக்கலன்னா அம்மா என்னை கொன்னே போட்டுடுவாங்க. ப்ளீஸ்க்கா. சரி, நீ வேணா அம்மா கிட்ட சொல்லி பாரு. வாங்க செல்லம், வாங்க வாங்க வாங்க. அக்காவை தெரியலையா? சீக்கிரம் வாக்கா. இன்னைக்கு பரீட்சைன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு அப்புறம் சத்தம் போடுவாங்க. ஊரு உலகத்துல அவங்கவுங்க என்ன படிக்கிறாங்கன்னு அம்மாக்கு தெரியவே தெரியாது. இல்லை, எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட என்னை படிக்க வச்சிருந்திருப்பாரான்னு தெரியல. நீ கொடுத்து வச்சவ. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு உங்க அப்பா கிடைச்சிருக்கிறாங்க. சீக்கிரம் வாக்கா. வா வா. இரு அம்மா கிட்ட அப்பாவை பார்க்க போறேன்னு மட்டும் சொல்லு. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறதெல்லாம் சொல்லாத, சரியா? சரிக்கா. அம்மா, இளையோட அப்பாவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கம்மா. இவ கஞ்சி எடுத்துட்டு போகணுமாமா. கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துக்க சொல்றா. ஏய், என்னவா அவங்க அப்பனுக்கு? ஏதோ அடிபட்டிருக்காமா.
ஆமா, நீ என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தியே, முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு பரீட்சை எழுதுனா முடிஞ்சிடும். பின்ன ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்ன? ஆமா, பரீட்சைக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு இல்ல. என்னடி உளற? இதுக்குதான் யார ஏமாத்த பாக்குற? அவ பரீட்சை எழுதுனா என்ன, எழுதாம போனா என்ன? ஏய், நனைஞ்ச துணி காஞ்சாதான் நம்ம வயிறு காயாம இருக்கும். குழந்தைய அவகிட்ட கொடுத்துட்டு போடி. போன்னு சொல்றேன்ல. அக்கா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? ஏன்டி இப்படி பண்ண? உன்னை நீயே காட்டி கொடுத்துட்ட. நீ படிக்கணுங்கிறதுக்காக தானே நான் மெனக்கட்டேன். போடி. சுமதி அக்கா, சுமதி அக்கா, அக்கா இல்லையா? சீக்கிரம் அக்காவை கூப்பிடுங்க. அக்கா கல்யாண வீட்டுக்கு போயிருக்கா. என்ன வேணும்? இங்க வா, உள்ள வா. ஏய் ஏய், எங்க வர்ற? உங்கடி ரமணி அக்கா. யாரு? அக்கா. என்ன? அக்கா, அக்கா, அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சுக்கா. அம்மா அவரை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு கடைசி பரீட்சைக்கா. நீங்க கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கிட்டீங்கன்னா பரீட்சை முடிஞ்சு அடுத்த நிமிஷம் நான் இங்க வந்துருவேன்க்கா. ஆமாண்டி அம்மா, எனக்கு வேற வேலையே இல்ல. சண்டை கோழி மாதிரி 32 வாட்டி சண்டை போட்டு இப்பதான் குழந்தை அமைதியாயிருக்கு. இந்த குழந்தை எப்ப ஆளும் எப்ப நிறுத்துன்னு சொல்ல முடியாது. நீ போமா. அங்க
குழந்தை எங்க தூக்கிட்டு போறா? ஏய் பரீட்சைக்கு நேரம் ஆயிட்டு இருக்குடி, என்னடி பண்ற? அதானே பாப்பாவை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு தான் வரணும். ஆள் தேடிட்டு இருக்கேன். ஆள் தேடிட்டு இருக்கியா? அப்பாவை கூட்டிட்டு அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. என் தம்பியும் முறைச்சிட்டு போயிட்டான். பாப்பாவை பார்த்துக்க யாரும் இல்லை. நேரம் ஆயிட்டு இருக்குடி, நீ என்ன பண்ண போற? பாப்பாவை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு தான் வரணும். நீங்க போங்க, நான் வந்துடுவேன். சரி சரி, சீக்கிரம் வந்து சேருடி. சரி, வந்துடுறேன். குடி குடி. அவ்வளோதான்டா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. குடிச்சிரு. குடி. பறிச்சுட்டு போகணும். என் செல்லம்ல கொஞ்சம் தூங்குடி. அக்காக்கு பரீட்சைக்கு நேரம் ஆச்சுடி. அக்கா சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன். அக்கா டீ ஒன்று போடுங்கக்கா. டீ இல்லப்பா. என்னக்கா காலங்காத்தாலே இப்படி சொல்றீங்க? ஒரு டீ போடுங்க. பால் இன்னும் வரலப்பா. என்னக்கா டீ இல்லைன்னு சொல்றாங்க? என்ன டீ போடுறதுக்கு பால் வேணாமா? காலையிலேருந்து உங்க அக்கா இன்னும் பால் கொண்டு வரல. எவ்வளோ நேரம் தான் பால் கொண்டு வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது? அந்த மனுஷன் என்ன கேட்காம பணத்தை கொடுத்துட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? அவ புருஷனுக்கு என்ன ஆனா எனக்கு என்னடா? எனக்கு இப்ப பால் வந்தாகணும். பாடா தூங்கிட்டா. நல்லா தூங்கு. அக்கா சீக்கிரம் வந்துடுறேன். மகமாயி, நான் போய் பரீட்சை எழுதிட்டு வந்துடுறேன். திரும்பி வர்ற வரைக்கும் நீ தான் பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும்.
என்னடி எல்லாம் இன்னும் காணோம்? தெரியாதுடி. என்னாச்சுடி அவளுக்கு? குழந்தை பார்க்கறதுக்கு ஆள் கிடைக்கலையோ என்னவோ. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. நீ எங்க வேணா போ, எனக்கு இப்ப பால் கிடைக்கணும். அக்கா நான் சொன்னேன்ல, அம்மா இங்க இல்ல, எனக்கு பால் கறக்க தெரியாது. ஆஹா, பால் கறக்க தெரியாதா? பின்ன எதுக்குடி உங்க அம்மா மகன் கிட்ட சொல்லி அமிச்சு ஏன் புருஷன் கிட்ட பணத்தை வாங்கினா? அந்த ஏமாந்த மனுஷனும் என்ன ஏதுன்னு கேட்காம கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் கடைக்கு பால் வந்து சேரல. எத்தனை பேரு டீ இல்லைன்னு திரும்பி போறாங்க தெரியுமா? ஒண்ணு எனக்கு இப்ப பால் கிடைக்கணும், இல்ல வாங்கின காசு கிடைக்கணும். ரெண்டுல ஒண்ணு எனக்கு இப்ப கிடைச்சே ஆகணும். நிஜமா எனக்கு பால் கறக்க தெரியாதுக்கா. என்கிட்ட பணமும் இல்ல. எனக்கு ஸ்கூல் போக நேரம் ஆச்சு. இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சை. நான் போணும்க்கா. ஏய் நில்லுடி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. என்ன கேன சரிக்கு நினைச்சிட்டியாடி? பேசுனக்கா, குழந்தை முடிச்சிடுவா. அடிப்பாவி, குழந்தைய வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போறியாடி? என்ன நெஞ்சழுத்தம் தாண்டி உனக்கு. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, முதல்ல எனக்கு பால் வேணும். உனக்கு கறக்க தெரியாது இல்லையா? நான் கத்து கொடுக்குறேன், பாடி. அப்ப நீங்களே போய் கறந்துக்கங்க. என்ன பேச்சு பேசினாலும் எதிர் பேச்சு பேசுவியாடி? அப்படியே மண்டைய உடைச்சிருவேன். ஓடி. இந்த ஸ்டூடெண்ட் எங்க? அவ இப்ப வந்துருவா டீச்சர். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், அந்த மீனா கிட்ட ஒரு தகவல் கேட்கணும். கேளுங்க. இல்ல எங்க? சார், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தைய பார்த்துக்க யாரும் இல்லாததுனால யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. டீச்சர், ஒரு 10 நிமிஷம் தள்ளி எக்ஸாம் ஆரம்பிக்கலாமா? சார், இந்த ஸ்கூல்ல முதல் மாணவியா இருக்கிற இலை இன்னும் வரல. முதல் மாணவியா? பாத்துக்கலாம். சார், கரெக்டா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் சார். தெரியும் டீச்சர், ஒரு ரெக்வஸ்டா தான் கேக்குறேன். சார், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக எக்ஸாமை தள்ளி வைக்க முடியுமா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தானே பதில் சொல்லணும். எல்லா பாடத்துலயும் 100க்கு 100 வாங்குற ஸ்டூடெண்ட் எப்பவுமே சரியான நேரத்துக்கு வந்துருவா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்காக ஒரு 10 நிமிஷம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார், ஆனா ப்ளீஸ் மேடம், ஒரு ரெக்வஸ்டா தான் கேக்குறேன். சரி, 10 நிமிஷம் தான், பாத்துக்கோங்க. அக்கா, மணி எத்தனைக்கா? நேத்துக்குள்ள அதே நேரம் தான். என்னடி முகூர்த்த நேரம் பார்த்துதான் நீ பால் கறப்பியா? அடி சிரிக்கி, இப்படி அடி பால் கறக்கிறது? பழகன மாட்ட புது மாடு மாதிரி மிரள வைக்கிற. நான் சொன்னேன்லக்கா, அம்மா தவிர யாரு பக்கத்துல போனாலும் உதைக்கும். ஸ்கூல்ல படிக்கிறல்ல, இந்த வேலையெல்லாம் செய்வியா நீ? அடியே, உன் கூத்தெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னடி நடிக்கிறியா? ஒழுங்கா பால் கறந்து கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போய் ஒளி.
என்னடி பாக்குற? சீக்கிரம் கர. சைலன்ஸ். ஐயோ, பால் கறக்க தெரியாதான். ஒன்றும் தெரியாத பாப்பா யாரு? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஏங்கிட்டே வாடி, உன் அப்பனையே நான் கறக்க வைப்பேன். பாப்பா பாப்பா என்னாச்சு? ஐயோ கடவுளே, உள்ள நின்னதுக்கு தெரியலையே. இப்படி வச்சுட்டு போயிருக்கேனே. ஐயோ, நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. பயப்படாதடா, அழாதடா. அக்காவை மன்னிச்சிடுறா. அக்கா வந்துட்டேல. அழாதடா, என்ன மன்னிச்சிடுறா. அழாதம்மா. ஒண்ணும் இல்ல கண்ணு, ஒண்ணும் இல்ல. அழாத. அம்மா இதான் வந்துருவாங்க. அழாதம்மா. என்னக்கா பால் கிடைச்சதா? மணிகண்டா, நீ சொன்ன மாதிரி நான் அவ கழுத்தை புடிச்சிட்டேன்.
பள்ளிக்கூடம் போகணும், பால் கறக்க தெரியாதுன்னு ஊன்னா. ஆனா நான் மசியவே இல்லை. இனி நீயாச்சு அவளாச்சு. வரட்டுமா? சரிக்கா. எப்படி அவ பறிச்சுட்டு போறான்னு நான் பார்க்குறேன். என்ன பள்ளிக்கூடத்துக்கா போற? ஆமா. உன் அப்பா அங்க சாக கிடக்குறாரு. வாயை மூடு. எங்க அப்பா கொண்டு ஆயிடாது. அது அப்புறம் பாத்துக்கலாம்டி. நீ இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக கூடாது. நான் போக கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? உன் மாமன்டி. உன்னை கட்டிக்க போறவன். அது நடக்காது. ஏன்டி நடக்காது? ஒவ்வொரு நாளும் உன்னை பத்தி என் மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருக்கேன். நீ முடி கூட தான் வளர்த்து வச்சிருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? கட்டிக்க போறவளாச்சேன்னு பாக்குறேன். என் மனசுல நீ இல்லவே இல்ல. ஒருத்தரை பார்த்தா பிடிக்கணும், இல்லன்னா வெறுப்பு வரணும். உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அசங்கத்தை கழுவிடலாம், அருவருப்பா கழுவ முடியுமா? டி என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சாடி? உன்னை தூக்கி வளர்த்த மாமா மேலே கை வைக்கிறியா? சின்ன பையனு கூட பார்க்காம கோவத்தை காட்டுறியே. உன்னை நம்பி நான் எப்படி கல்யாணம் படிக்கிறது? மாமா, அவனை நீ ஏதாவது பண்ண, என்ன ஸ்கூலுக்கு அனுப்பல, அப்புறம் நீ என் பொண்ணத்தை தான் பாப்ப. டேய், உனக்கு ஏதாவது ஆச்சா? எங்க அக்கா மேல கை வச்ச. இனிமேல் எங்க வீட்டுக்கு வந்து போயிடலாம். வாடா வாடா, எங்க வீட்டுக்கு வந்துடாடா. வாடா. அம்மா வந்துருவாங்கம்மா. இல்லை, நான் குழந்தைய பாத்துக்கிறேன், நீ ஸ்கூலுக்கு போ.
பரீட்சை எழுத போறியா? வேண்டாம், உனக்கு மட்டும் இன்னைக்கு லீவ் விட்டாச்சு. வீட்டுக்கு போ. விடுங்க விடுங்க என்ன, நான் ஸ்கூலுக்கு போகணும். விடுங்க, கையை விடுங்க. ஏய், என்ன சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? விடுங்க ஐயா. விடுறதுக்கா புடிச்சோம். வா. இந்த தடவை என் பொண்ணு ஃபர்ஸ்ட் வரட்டும். இன்னைக்கு நீ பரீட்சை எழுத போக கூடாது. நீ போமா, யாரு நான் போகிறேன். ஏய் நீயா? நீ போமா, போய் பரிச்சை எழுது. உடம்பு மேல கைய வச்சா நான் சும்மா இருப்பேன், ஆனா உசுறு மேல கைய வச்சுட்டியே விட மாட்டேன். ஏய் புடிங்கடா அவள. ஏய் இல்லடா. ஏய் ஏய் அடடா நீ போமா. அடிக்காதடா. ஏய் அடியே நில்லடி அங்க. எப்பவுமே நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னு திமிரா இருக்காதடி. இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆக மாட்ட. உன்னை நான் எப்படி தோக்கடிக்கிறேன்னு பாருடி.
இந்த பொண்ணு பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடும் போல இருக்கே. அப்பாடா வந்துட்டா. மா சீக்கிரம் வாமா, லேட் ஆயிடுச்சுமா. ஐயோ இல்லை, என்னாச்சுமா? எந்திரிமா, பார்த்து பார்த்துமா. என்னாச்சுமா உனக்கு? பார்த்து வாமா, பார்த்து வா, வாமா. டீச்சர் இல்லை, சனியம் பிடிச்சவ வந்துட்டான். சான்ஸே இல்லை சார். ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி அலோவ் பண்ண முடியும்? நேரத்துக்கு வர முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனா இருந்தோம் எப்படியோ இவ வந்து சேர்ந்துட்டா. அலோவ் பண்ணுங்க டீச்சர். நடக்காது சார். நீங்க தான் இறக்கம் காட்டணும். ப்ளீஸ் டீச்சர். சாரி சார், முடியவே முடியாது சார். என்ன பண்ற? என்ன பண்ற? ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காரு. நீங்க தான் பெரிய மனசை காட்டணும். சரி சரி, எழுந்துரு எழுந்துரு. போய் உட்கார். இல்ல, நல்லா எழுதுமா. தேங்க்ஸ் டீச்சர். நன்றி டீச்சர். சொதப்பிடுச்சு இவள. பாப்பா வெடிச்சு பாப்பமா இது. ஐயா, குறி தவறிச்சேங்க. ஆமாண்டா, துப்பாக்கில இருக்கிற குறி வேற, என் மனசுல இருக்கிற குறி வேற. அந்த மணிகண்ட என் கௌரவத்தையே மிதிச்சிட்டான். விடமாட்டேன். அவ முழுசா பரீட்சை எழுதக்கூடாது. நமக்கு வந்த செய்தி நல்ல செய்திதான். இப்போ நீ என்ன பண்ற? இத சீக்கிரமா ஸ்கூல்ல போய் சொல்லு. சரிங்க ஐயா.
ஏய், என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கற? எந்திரு. ஒன்னதான் எந்திரிச்சு வெளியே போ. போன்னு சொல்றல. ஏய், எந்திரி. போ வெளியே. ஏற்கனவே நடந்த ஸ்கூல் எக்ஸாம்ல எல்லாம் நீ இப்படி தான் நடந்துக்கிட்ட. உங்கள் அப்பாவுக்கு பயந்து டீச்சருங்களும் உன்னை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. உனக்கு தெரியாதா, அந்த எக்ஸாம் மாதிரி இல்லை, இது பப்ளிக் எக்ஸாம். என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா. 3 வருஷத்துக்கு நீ பரீட்சை எழுத முடியாது, புரியுதா? நீ வெளியே போய்தாமா ஆகணும். ஏன்பா, என்னப்பா இங்க? பரீட்சை முடியட்டும், நானே சொல்றேன், நீ போப்பா. நானே ஒரு வார்த்தை சொல்லிடுறேனுங்க. அதான் நானே சொல்லிக்கிறேன்றல்ல, நீ போப்பா. நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சொல்லிடுவீங்கல்ல? நான் சொல்றேன்ப்பா, நீ போ. ஏய், சீக்கிரம் முடிச்சிட்டு வா. சீக்கிரம் எழுதி முடி. சீக்கிரம் சீக்கிரம். தேங்க்ஸ் டீச்சர். இட்ஸ் ஓகே. இல்லை சார், எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதுனேன் சார். நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த பரீட்சை எழுதியிருக்கவே முடியாது. சரி சரி, நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போ. என்னாச்சு சார்? இல்லை, குழந்தைய தனியாக விட்டுட்டு வந்திருக்கல, அதான் சொன்னேன்.
ம் 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 ஆ ஏண்டி இவ்வளோ நேரம்? இல்லக்கா. என்ன இல்லக்கா நொல்லக்கா? ம் ஊத்து ஊத்து. பொல்லாத படிப்பு படிச்சியே, இப்போ என்ன ஆச்சு? உன்னை படிக்க வச்ச உங்க அப்பனும் போய் சேர்ந்துட்டான். இப்போ நடுத்தருக்கு வந்துட்டல்ல, உன்னால இப்போ என்ன பண்ண முடியும்? ஏமா அவளே அப்பனை பறி கொடுத்துட்டு இருக்கா, அவ மனசை நீ நோகடிக்கிற? ஏ கிழவி, நான் எங்க நோகடிச்சேன்? உண்மையே சொன்னேன். கட்டைய சுட்டே கறி மிஞ்சல, முடிய சுட்டா கறி மிஞ்ச போகுது. ஆத்தாக்காரி இது எவ்வளவு கஷ்டப்படுவா. நீ சோத்துல கை வைக்கணுங்கிறதுக்காக அவ சாணியில கை வச்சா. இனிமே நீயும் சாணியில கை வச்சுதான் ஆகணும். பூமியில காலை வச்சு நட, மிதந்துட்டு இருக்க. போ. ஏய், சாயந்தரம் நேரத்தோட பால் கொண்டு வா. அக்கா ஒரு டீ, 4 இட்லி. ம் இந்தா இட்லியாப்பா? ஏன் அழுற? என்னாச்சு? கேக்குறேன்ல. இல்லை இல்லை, என்னாச்சு சொல்லுடி. உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்றியா இல்லையா? இல்லை திமிரா போறா. ஐயா, மாரிமுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நானும் முடிஞ்ச அளவுக்கு 2 மாதம் தூங்க வச்சுட்டேன். இனிமே முடியாதுங்க. ஆமா, நான் கொடுத்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டியா என்ன? என்னையா நீங்க புரிஞ்சுக்கங்க. ரிப்போர்ட்ல கொலைதான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கழுத்தெலும்பெல்லாம் உடஞ்சி போற அளவுக்கு அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ரிப்போர்ட்ல கிளீனா எழுதியிருக்கு. கொலை பண்ணணும்லாம் பண்ணல. என்ன, அன்னைக்கு அமாவாசைன்னு தெரியாம நான் தான் கொஞ்சம் அதிகமாக போதை ஏற்றி விட்டுட்டேன். அதுதாங்க, விஷயம் தெரிஞ்சு எவனாவது விவசாய சங்கம் அது இதுன்னு கொடியை பிடிச்சிட்டான்னு வைங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிருங்க. பிரச்சனை வராமல் பார்த்துக்கதானே உனக்கு பணம் கொடுத்துருக்கேன். நான் என்ன இல்லைன்னாங்க சொல்கிறேன். பிரச்சனை என்னால் தள்ளி தாங்க போட முடியும், இல்லாமல் ஆக்க முடியாதுங்க. இங்கே பாரு, உனக்கு மேலே இருக்கிற போலீஸை இன்னும் கம்மி விலையில் வாங்கியிருப்பேன். ஏன் செய்யலை? நீ நம்ம சாதிக்கார. எவனோ சாப்பிட்றத நீ சாப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். ஐயா, சட்டத்துக்கிட்ட மறைச்சா தப்பிக்க முடியாது, ஆனால் ஒத்துக்கிட்டா தப்பிச்சிடலாமே. உனக்கு குற்றவாளி தானே வேணும். நீ அவனை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண தான் போற. அதையும் எடுத்து வச்சிரு. டேய், படிக்கிற புத்தகம் குடுறா. குடி. அதான் படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுல, விடுடா. ஏய், சின்ன பையன்கிட்ட ஏண்டி சண்டை போடுற? பாருமா, படிக்கிற புத்தகத்தை கிழிச்சு விளையாடிட்டு இருக்கான். விளையாண்டா என்ன? படிச்சு முடிச்சதெல்லாம் போதும். தெரியாதா உனக்கு? உன்னை படிக்க வைக்கிறதுக்காக அவரு ராப்பகலா கஷ்டப்பட்டாரு. இப்ப அவரே இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி யாராலையுமே உன்னை படிக்க வைக்க முடியாது. என்னம்மா சொல்ற? அந்தந்த வேலைக்கு அரிசி தேடுறதே பெரிய பாடா இருக்கு. நாளைக்கே தோட்ட வேலைக்கு போ. எல்லாம் ஆடி மாசம் வரைக்கும் தான். ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தது, மணிகண்ட உன் கழுத்துல தாலி கட்ட போறான். உனக்கே தெரியும்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டேன். இதுல எந்த மாத்தமும் கிடையாதுரி, சொல்லிட்டேன். ஊர்ல இல்லாத படிப்பை இவ படிக்கிறாளாம். பெருசா படிச்சு கிழிச்சிட்டா. இந்தா, இதையும் வாங்கிக்க. நான் வரேன்க்கா. தூ. என்
போனாய் தெய்வம் போல் இருந்த தனியே விட்டாய் இல்ல உள்ள போ. இல்ல எப்படி உன்னை நான் படிக்க வைக்க முடியும்? நாம கதையத்து போய் நிக்கிறோம். நம்மள கை தூக்கி விட யாருமே இல்லடி. நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு துணை மணிகண்டன் தான். அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கிறான். புரிஞ்சுக்கம்மா. நல்லா இழு. படிச்ச பொண்ணு என்ன வேலை பார்க்கறா பாரு. இவெல்லாம் மனுஷனாயா? இப்படி வா. அந்த பொண்ணை எப்படி வேலை வாங்குறான்னு பாரு. நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அந்த பொண்ணை செய்ய வைக்கிற. என்ன வேலை தானே, பழகிக்கட்டும். அவ நல்லா படிக்கிற பொண்ணுயா, மேல படிக்க வேணாமா? அவ அப்பா அவளை கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்தாயா. நீ இந்த நிலைக்கு இழுத்து கொண்டாந்து விட்டுட்ட. எங்க வீட்டு பொண்ணு, அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். வாக்கறலாம் எனக்கு வேணாம். டேய், அவளோட அருமை தெரியுமாடா? அவ எங்க எப்படி இருக்க வேண்டியவ, அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறியடா. இந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு யார் எழுதியிருக்கா? உன்ன மாதிரி விதண்டாவாதம் பிடிச்சவன் தாண்டா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டான். போதும் போதும், அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா போதும். பொண்ணுங்க உன் கை கெட்டுற தூரத்துல இருக்கணும்னு நினைக்கிற வேண்டாம் நீ. அதனால தாண்டா அவளை இப்படி பாடுபடுத்துற. ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்படின்னு அந்த சுமையை நீ தூக்கு. டேய், தூக்க சொன்னலடா, தூக்குடா. டேய், இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்னு கோவப்படுற? பின்ன கோவப்படாம என்ன? நான் கட்டிக்க போற பொண்ணு அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கட்டின அவ அவ்வளவுதான். என்னடா, அவளுக்கு நான் தாய் மாமன்டா. அதான்டா அவளுடைய தரித்திரமே. இன்னொரு தடவை சொன்னா பல்ல உடைச்சிருவேன். அப்படியோ உனக்கு நான் அவ்வளவு இலக்கணமா விடணும்டா. வாய உடைச்சிருவேன். என்ன சார் இது? இதெல்லாம் ஒரு ஊரா சார்? புடிச்சுக்கோ. நீங்க பாட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரியாதா? ரோடே இல்ல. ஏன்பா கத்துற? சார் எங்கயாவது பள்ளத்துல போடாதீங்க சார். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன கூட்டிட்டு மெதுவா போங்க சார். என்ன சொல்லணும்? சார் பாத்து சார், பல்ல சார். சார் ஐயோ, தூக்குப்பா. அப்பவே சொன்னேனே சார், இங்க ரோடெல்லாம் சரி இருக்காது சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்ன வண்டி ஸ்டார்ட் ஆலையா?
வா வா சீக்கிரம் வா. சார் எங்க சார் ஓடுறீங்க? சார் என்ன சார் ஏதோ காட்டுக்குள்ள கூட்டிட்டு ஓடுறீங்க? சீக்கிரம் வா. சார் எங்க சார் கூட்டிட்டு ஓடுறீங்க? சார் ஏதோ பேசு. என் செருப்பு. ஏன்பா சார், இருங்க சீக்கிரம் சார். வாப்பா. சார் பதில் சொல்லுங்க சார். சார் நில்லுங்க. இலே நீதாம்மா ஸ்டேட் ஃபர்ஸ்ட். மெட்ராஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கு. உண்மையதாம்மா சொல்றேன். யோ சீக்கிரம் வந்து போட்டோ எடுயா. ஆமாம்மா நீதான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இதானே நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆனா நீங்க இப்ப என் பக்கத்துல இல்லையே. அம்மா யோ நான் வாயா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். முழுக்க போட்டோ பிடிக்கணும். என்ன? அன்பு அக்கா தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அம்மா மகமாயி நீ எங்களை கைவிடல. என் அப்பா ஆசை நிறைவேறிடுச்சு. சார் சார் இங்க இருங்க வாப்பா. சார். சார் இங்க வா. இன்னும் focus கொஞ்சம் பண்ண தள்ளி விடுங்க சார். சார் எனக்கு தெரியும் சார். எடுப்பா. எல்லாம் மூஞ்சி தெளிவா தெரியணும். மணிகண்டா நீ வாடா, இங்க வந்து நில்லு. வேணாக்கா. இங்க பாருங்க, கேமரா பாருங்க. என்ன சார்? அம்மா, என்ன இந்த பக்கம்? ஒரு கொலைகேஸ் சம்பந்தமா விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. நீ தான்டா மணிகண்டா? ஆமா சார். சார் அடிக்காதீங்க. அக்கா, அப்ப கொலைய பண்ண உடனே கொஞ்சம் வைங்களா? ஏன் அடிக்கிறீங்க? ஐயோ அடிக்காதீங்கய்யா. சார் அடிக்காதீங்க சார். என்னன்னு சொல்லுங்க. மாரிமுத்துவ முதல்ல கரடி அடிச்சு கொண்டதா சொன்னான். அதுக்கப்புறம் காளைய அடிச்சு கொண்டதா சொன்னான். அந்த காளையனும் கரடியும் வேற யாரும் இல்ல, இவன் தான். அதுக்குள்ள சாட்சியும் என்கிட்ட இருக்கு. கொலகாரன் யாரும் இல்ல, உன் தம்பி தாம்மா. அக்கா இல்லக்கா. அட பாவி, என் புருஷனை நீதானா கொன்ன? அக்கா மாமாவை நான் கொல்லல. காளியன் தான் கொன்னா. கவுண்டர் தான் கொல்ல சொன்னாருக்கா. ஏய் கரடியும் போச்சு காளையும் போச்சு. இப்போ புதுசா கவுண்டர் போடுறானா? அடிச்ச பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டாங்கிற ஆத்திரத்துல செஞ்சுட்டு இப்ப கவுண்டர் மேல பழி போடுறானா? அட துரோகி, இதாடா என் புருஷனை கொன்ன. உன் வாயெல்லாம் கடுப்ப கூடாது. எதுக்குடா என் புருஷனை கொன்ன? ஏன் கொன்ன? இந்த மனுஷன் உனக்கு என்னடா துரோகம் பண்ணாரு? ஐயா கேஸ்ல வச்சு கவனிச்சுக்கிறேன். அக்கா என்ன நம்புக்கா. மாமாவை நான் கொல்லலக்கா. அக்கா என்ன நம்புக்கா. மாமாவை நான் கொல்லலக்கா. விடாதீங்க. அவனை அடிச்சு கொன்னுடுங்க. சொல்லுங்க. அக்கா அக்கா நான் தப்பு பண்ணுங்க. அட பாவி, எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே. நான் ஒரு தம்பியா? தமிழ்நாட்டில் நடந்த இந்த வருட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்லியைச் சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவரின் மகளாகிய இலை தமிழ்நாட்டின் முதல் மாணவியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்வு நடந்த அன்றைய தினம் எதிர்பாராமல் நிகழ்ந்த தனது தந்தையின் மரணத்தை தொடர்ந்து மிகுந்த வேதனையுடன் அம்மாணவி தேர்வு எழுதியுள்ளார் என்ற செய்தி இங்கு குறிப்பிடத்தக்கது. தந்தையின் மரணத்தை தொடர்ந்து மனவேதனையுடன் இருந்த மாணவிக்கு ஆறுதல் சொல்வது போல் அவளது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு என்னடி பண்ற உள்ள? கதவு திறக்காம. நடந்த விவசாய பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதில் வணக்கம்மா. இந்த மாணவி இளையோட படிப்பு செலவை இனிமே நம்ம அரசாங்கம் தான் ஏத்துக்க போகுது. அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உடனே செஞ்சு கொடுக்கணும். நானே அந்த பொண்ணை நேர்ல பார்த்து பரிசு கொடுத்து விஷ் பண்ண விரும்புறேன். அதுக்கான நடவடிக்கையை உடனே செய்யுங்க. சரிம்மா, உடனே செய்றேன். வரமா. உலகத்தின் இருள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சியின் வெளிச்சத்தை மறைக்க முடியாதது போல்
இலை போன்ற மாணவ மாணவியரின் திறமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர நமது அரசாங்கம் என்றென்றும் உதவி செய்யும். வசிக்க இடம் தந்ததும் பசிக்குணவளித்ததும்